You are watching Grace Television. ஆண்டவரும் மர்ம ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல கால நேரத்தில் மறுபடியும் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறைக்குள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனம் இந்த கால நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன். அவர் மெய்யான பாதுகாப்பு, சமாதானத்தின் தேவன், இரக்கங்களின் தகப்பன் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்து உங்களை எல்லா விதத்திலும் உயர்த்தி நடத்துகிறவர். கர்த்தருடைய சமூகம் என்பது நமக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்போம். ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செயல்படுத்தி நம்ம அவருடைய திட்டத்திற்குள்ளாக, அவருடைய தீர்மானத்திற்குள்ளாய் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை மறக்கிறது இல்லை அப்படின்றார். ஐ வில் நாட் ஃபர்கெட்டன் யூ. ஆண்டவர் நான் என்ன பண்ணுறதுன்னா நம்ம மறக்கிறது இல்லைன்னு சொல்கிறார். கர்த்தர் நம்ம மறக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனம். தி புக் ஆஃப் ஐசையா Chapter 44 verses 21 says, ஏசாயா 44:21 சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. Thou shalt not be forgotten of me. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்றார் ஆண்டவர். நிறைய நேரத்தில் நாம் மற்றவங்களை மறந்துடுறோம். உதாரணத்துக்கு பாருங்கள், நம்ம உருவாக்கி நம்ம நடத்தி கொண்டு இருக்கிற தெய்வத்தை என்ன பண்ணிடுறோம், சில நேரத்தில் மறந்து போகிறோம். ஆனால் தேவன் பாருங்க எவ்வளவு நல்ல, ஒரு நாளை நம்ம மறக்கிறது இல்லைன்றார் ஆண்டவர். ஐ வில் நாட் ஃபர்கெட்டன் ஆஃப் thee. ஒன்று நான் மறக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். நாம் மறந்துடுறோம். மருதி, ஞாபக மருதி மனுஷனாய் நாம் வாழ்கிறோம். அது மனுஷனுடைய இயல்பு. இட் இஸ் காமன் தட் we may forget anything, many things. ஏதாவது சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், உதாரணத்துக்கு அநேக குறிப்புகளை நம்ம சொல்லலாம். வீட்டில் நம்ம மறந்து வச்சுட்டு போயிடுவோம், இல்லை வேலை செய்கிற இடத்துலையே மறந்து வச்சுட்டு வந்துடும். ஒரு பொருட்களையோ, ஒரு விலையுயர்ந்த பொருட்களோ, ஒரு பேனாவையோ, ஒரு புத்தகத்தையோ, ஒரு டைரியையோ, இல்லது முக்கியமான ஒரு பொருட்களை நம்ம என்ன பண்ண விடுவோம், வச்சுட்டு மறந்துட்டு வந்துடுவோம். சில நேரத்தில் இன்னொருத்தர் செய்த உபகாரங்களையும், the help, whatever we have taken from another, from others, we must forget. அநேக விதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், மறந்துடுவோம். நமக்கு படிப்புக்கு உதவி இருப்பாங்க, நம்ம திருமணத்திற்கு உதவி இருப்பாங்க, இல்லை நம்ம வேலைக்காக சிபாரிசு பண்ணியிருப்பாங்க, உதவி செய்திருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு பொருட்களை உனக்கு உதவியை பண்ணியிருப்பாங்க. ஆபத்தான சமயத்தில் உனக்கு பணத்தை அவசரத்துக்கு உதவி இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களை கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம அநேக சமயத்தில் நம்ம மறந்துடுறோம். சொந்த குடும்பத்தாரை மறந்துடுவாங்கங்க. சொந்த குடும்பத்தாரை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். வீட்டில் யாரோ ஒருத்தர் இழந்துட்டோம், நம்ம இழந்துட்டோம்னா அவங்கள நம்ம நல்லா அன்பாக நம்ம உயிரோடு கூட இருக்கும்போது, ஜீவனம் பண்ணி கொண்டு இருக்கும்போது நல்லா அவங்கள நேசித்து இருந்திருப்போம், அவங்க மேலே பற்றுதலாக இருந்திருப்போம். காலம் சென்ற பிற்பாடு 6 மாதம் 4 மாதம் 1 வருஷம் அவங்கள நினைவு வச்சுருந்துருப்போம். அதுக்கு பிற்பாடு மறந்துடுவோம். பல அலுவலான ஒரு காரியம். The busiest way, the busiest life, the busiest job, the busiest business, whatever it may be, we may forget others. One who loved us, one who lives with us, நம்மோடு கூட இணைந்து வாழ்ந்தவங்களை, நம்ம நேசித்தவங்களை நம்ம என்ன பண்ண மறந்துடுவோம். ஆனால் ஆண்டோட வசனத்தில் சொல்கிறார், ஆண்டவரே நம்ம பார்த்து சொல்கிறாரு,
நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை ஒரு நாளும் மறக்கிறதில்லை என்றார் ஆண்டவர். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த கால நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த நாள் முழுதுமாய் கர்த்தருடைய நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார். இந்த நாள் ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு வினாடிகள், ஒவ்வொரு நிமிஷங்களும் ஆண்டவர் உங்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார். நம்ம நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார். அவர் நம்ம மறந்துட்டு இருந்தா நாம் இந்த உலகத்தில் இன்றைக்கு ஜீவித்து கொண்டு இருக்க முடியாது. நம்ம பிழைப்பா இருந்திருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான். கடைசி கட்டத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை கடந்து போயிருக்கும். ஆனால் ஆண்டவராகிய தேவன் பாரு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை ஒரு நாளாக மறக்கிறதில்லை என்றார் ஆண்டவர். எத்தனை விதத்தில் நம்ம மற்றவங்களை மறந்துருக்கிறோம். நன்மை செய்தவங்களை, உதவி செய்தவங்களை மறந்துருக்கிறோமே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி தேவன் நம்ம மறந்துட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருந்திருப்போமா? நம்ம எப்போ இந்த மண்ணில் புதைக்கப்பட்டு இருப்போம். இந்த மண்ணில் நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு இருப்போம். ஆண்டவுடைய தயவினால, கிருபையினால, இரக்கங்களால ஏசப்பா நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுதான் அவருடைய மகத்துவம். மனுஷனுக்கும் தெய்வத்திற்கும் அதுதான் வித்தியாசம். மனுஷனுக்கும் மற்றவங்களுக்கும் அதுதான் வித்தியாசம். மனுஷன் மறந்துடுவான். மனுஷன் நீ செய்ததான நன்மையை மறந்துடுவான். ஆனால் தேவன் ஒரு நாளும் மறக்கிறவர் கிடையாது. Then Lord never forget his people a minute or a second, whatever it may be. தேவன் நம்மை நினைவு கூறுகிறவர். இந்த கால நேர வரலுமாய் தேவன் நம்மோடு கூட ஜீவனாய் அவர் நடத்தி பேசிக்கொண்டு இருக்கிறாரே. எவ்வளோ ஒரு காரியம். இரவு நல்லா சாப்பிட்டோம், தூங்கணும். நல்ல அருமையான நித்திரைகளை கர்த்தர் கொடுத்தார். நல்ல குளுமையான இயற்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல இந்த நாட்களில் பரவலான மழைங்க நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். உஷ்ணங்களெல்லாம் தணிந்து பரவலான மழைங்க இயற்கையை அழகாக நமக்கு ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். இரவில் நல்ல மழைகள் பெய்கிறது. குளுமையான ஒரு சூழ்நிலை, நல்ல தூக்கத்தை ஆண்டவர் கொடுத்து காலையில் எழும்பி அவருக்கு நன்றி செலுத்துகிற விதத்தில் தேவன் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுதான் அவர் நம்ம மறக்காததற்கு அடையாளம். கர்த்தர் இதுதான் நம்ம நினைவு கூறுவதற்கான அடையாளம். ஒவ்வொரு மணி நேரமும் கர்த்தர் உன்னை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நேரத்திலையும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு சமயத்தில் கர்த்தர் கூட இருந்து நடத்தி கொண்டே இருப்பார். இது வரைக்கும் நடத்தி கொண்டே இருக்கிறவர், இது வரைக்கும் தாங்கி கொண்டே இருக்கிறவர், இது வரைக்கும் ஏந்தி கொண்டே இருக்கிறவர், இது வரைக்கும் சுமந்திருக்கிறவர், இனியும் கர்த்தர் சுமக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நீ யாராயிருக்கட்டும், இந்த காலை நேரத்தில் ஏசப்பா உனக்கு நன்மையை கொடுக்கிறவர். ஆண்டவர் சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என் தாசனே, என் தாசனே, my son, you will never forget of me. என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிற தேவன். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் யாக்கோபே, இஸ்ரவேலே, என்னை கவனி, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. இந்த காலை நேரம் வரல நினைவு கூர்ந்திருக்கிற தேவன். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். சமாதானத்தின் கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவர் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.